பிரதீப் எங்க இருக்கான் சார் டுவர்ட்ஸ் வைசாக் வந்துட்டு இருக்கான் சார். எத்தனை கிலோமீட்டர் சார் 80 கிலோமீட்டர் சார். வண்டியை நிறுத்து நிறுத்து அடிச்சாலும் தூக்குடா. நிறுத்து நிறுத்து சீனிவாஸ் சார் இவனை எப்படி விட்டா இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பான்? 3 to 4 hours சார். ஏய் நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத நாங்க எல்லாரும் பார்த்து ரசிக்க போறோம். உட்காருங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஏய் போலீஸ் என்ன கொன்னுடு. வலிக்குதா? வலி இல்லாம அப்படியே செத்துறான்னு பாக்குறியா? சாகிறது ஈஸி, வாழ்றதுதான் கஷ்டம். அதுவும் நல்லவனா வாழ்றது அதை விட கஷ்டம். அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை சாகடிச்சது மட்டும் இல்லாம அவர் பேரை கோர்ட்ல வச்சு கேவலப்படுத்தினீங்க பாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன் உனக்கு அரஸ்ட்லாம் கிடையாது அப்படிதான். 6 வருஷத்துக்கு முன்னால விட்டலோட அப்பன் பதவியை காப்பாத்துறதுக்காக சிட்டிக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கலவரத்துல 18 குழந்தைங்களை ஏத்திட்டு வந்த ஸ்கூல் வேணா ஈவரக்குமே இல்லாம கவுத்து விட்டீங்களே. அதுல ஒரு குழந்தை செத்து போச்சு தெரியுமாடா? அந்த குழந்தையோட அப்ப ஒரு நேர்மையான போலீஸ்காரன் உனக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சுபாராவ். சுபா, உங்க மனசுல இருக்கிற வலி என்னைக்கும் போறது இல்ல. ஆனா அவனை சுட்டு உங்க வலிக்கு மருந்து போட்டுக்குங்க. ஷூட்டர் வாங்க. ராஜா மாதிரி இருந்தவன் இப்படி அநாத போனமா கிடக்குறான். எந்த தைரியத்துல துரை சிங்கம் இப்படி ஒரு வேலையை செஞ்சான்? இந்த கண்ட்ரில போலீஸ்க்கு எவ்வளவு பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. முதல்ல அப்பா கிட்ட பேசி கண்டினியூஸ் மூவ் பண்ண வழியை பாருங்க சார். கால் டாட் இமிடியட்லி. ஒரு போலீஸ்காரன் குடும்பம் ஒரு கிரிமினலுக்கு பயந்து ஊர் விட்டு போனதா ரெக்கார்ட் இருக்க கூடாது. உங்க பின்னாடி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். தம்பி, என் பிள்ளைங்க இப்ப நிம்மதியா ஸ்கூலுக்கு போறாங்க. ஹலோ வீரம், யாழைங்க, நான் உடனே பார்க்கணும். இங்க பாரு வித்யா, அவருக்கு டைவஸ் ஆகல, ஒன்னும் ஆகல. அவர் பொண்டாட்டில அப்படியே தான் இருக்காங்க. இனிமே அவர் பக்கத்துல வர வேலையை வச்சுக்கிறாத. நான் அன்னைக்கே சொன்னேம்மா, நீ தான் நம்பல. மண்டையில ஏறுற மாதிரி சொல்லிருக்கலாமே, நம்புற மாதிரி சொல்லிருக்கலாமே, அசிங்கமா திட்டி சொல்லிருக்கலாமே, அரைஞ்சி சொல்லிருக்கலாமே. என்னம்மா அழுகுற? மா வித்யா அழாத. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார்.
துரசிங் மறுபடியும் கண்டெய்னர் பிளாக் பண்ணிட்டேன். மொத்த பிரஸ் அங்கதான் சார் இருக்கு. சுவிட்ச் ஆஃப் வெப் சேனல். சி சார் எதுக்கு சார் வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க? எல்லா கஸ்டம்ஸ் கிளியரான கண்டெய்னர்ஸ். இதை நிறுத்த உங்களுக்கு உரிமை இல்லை சார். அட்டிங்க 340 ஏக்கர் ஹார்பர் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் கண்ட்ரோல். மிச்சம் இருக்கிற மொத்த ஸ்டேட்டும் எங்க கண்ட்ரோல். பொத்திக்கிட்டு ஓரமா நில்லு. சார் என்ன சார் இதெல்லாம்? இவங்களெல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே சார்? பண்ணலாம். ஸ்கிராப்புக்கு பதிலா தப்பா அனுப்பிச்சிட்டாங்க. ரிட்டர்ன் அனுப்ப போறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் சார் பண்றது? ஆஸ்திரேலியாவில் உள்ள பிசினஸ்மேனா இருக்கலாம், சமுதாயத்திலே மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம். எல்லாத்துக்கும் லாம் சொல்றீங்களே, எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? ஏய், இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரியா 11 மணிக்கு என் ஸ்டேஷன்ல விட்டு வந்து என்ன பார்க்கணும். எம்டி இல்ல சார். மொத்த பிரஸ் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. 40 பிரஸ், 400 போலீஸ், கஸ்டம்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தாசில்தார், சப் ரெஜிஸ்ட்ரார், கலெக்டர் அத்தனை பேரும் ஆபீஸ் முன்னாடி வந்து நிப்பாங்க. ஒரு 11 மணி வாக்குல வந்து அது ரன்லையாது. வரும்போது வெட்டி கூட்டமா வீண் அணிவப்பா வரக்கூடாது. நீ மட்டும் தனியா வரணும்.